வணக்கம். நீங்க ஒரு புது வீடு வாங்க போறீங்க அல்லது வீடு வாங்குறதுக்காக வீடுகள் தடவி கொண்டிருக்கீங்களா உங்களுக்கான பதிவு இது. நீங்க ஒரு வீட்டு முகவரோட பிடிப்பீங்க, அதாவது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ரால பிடிச்சு அவருக்கு சொல்லுவீங்க எனக்கு இப்படி வீடு பண்ணுவேன். அவர் உங்களோட விருப்பத்தை கேட்டுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடுகளை அவர் தேடி அவர் உங்களோட மின்னஞ்சல் முகவரிக்கு வர்ற மாதிரி செய்விப்பார். சரி, அப்போ உங்களோட மின்னஞ்சலுக்கு வரும், ஒவ்வொரு நாளும் வரும். இந்த வீடுகள் புதுசாக எல்லாம் வந்திருக்கு, இப்படி இங்கே வீடு இருக்குன்றெல்லாம் வரும். நீங்களும் அந்த மின்னஞ்சலை போய் பார்த்து ஓகே ஒவ்வொரு வீடாக பார்த்து தெரிவு செஞ்சு இது நல்லா கூடாதுலாம் பார்ப்பீங்க. ஆனால் அப்படி செய்யாது. ஏன்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு வீடு விற்கிறீங்கன்னா ஒன்று ஒரு வீட்டு முகவரை பிடிச்சு விற்கலாம், அப்படி இல்லை சேல் பை ஓனர், அதாவது சொந்த உரிமையாளரே வீடு விற்கிறேன்னு சொல்லி விற்கலாம். அப்படி இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனியை உண்டை பிடிச்சி, அதாவது பர்பிள் பிரிக்ஸ் இருந்தது இப்போ ஃபேர் ஸ்கொயர் பேர் மாற்றிட்டாங்க, மற்றது கிரேப் வைன், மற்றது ப்ராப்பர்ட்டி காய்ச்சி, இப்படி கொஞ்சம் கம்பெனிகள் இருக்குது, அது ஊடாகவும் விற்கலாம். இப்போ ஒரு வீட்டு முகவரை பிடிச்சி விற்றீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக அவருக்கு ஒரு வீதம் கொடுக்கணும். வீடு என்ன விலைக்கு போகுதோ அந்த வீதம் ஒன்று கொடுக்கணும், கமிஷன் கொடுக்கணும். இப்போ இது சேல் பை ஓனர் இல்லை தேர்ட் பார்ட்டி கம்பெனின்னா நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்கலாம், கொடுக்காமலும் வீடு விற்கலாம். அப்போ இவையெல்லாம் என்ன செய்யணும்னா தங்களோட வீட்டின் விளம்பரம் பெருசாக போகணுமன்றதுக்காக அந்த ரியல்டர்.ca வர வைக்கணும்னு பார்ப்பினோம். அதாவது ரியல்டர்.ca தான் கனடா ஃபுல்லாக பார்ப்பினோம். அப்போ அந்த ரியல்டர்.ca வர வைக்கிறதுக்கு ஒரு $1000 கட்டினா போதும். அது பட்டினா அவன் சேல் பை ஓனர் வீடு விவரம் எல்லாம் ரியல்டர்.ca வரும். அப்போ இப்போ அந்த ரியல்டர்.ca விகிதம்படி காசு கொடுக்குற, கமிஷன் கொடுக்குற வீடும் இருக்குது, கமிஷன் கொடுக்காத வீடுகளும் இருக்குது. இப்போ இதை உங்களை நீங்கள் இப்போ வீடு வாங்குறதுக்கு ஒரு வீடு முகவரை பிடிச்சிருக்கீங்களா அவருக்கே தெரியும். ஓகே, சில வீடுகள் இதில் கமிஷன் கொடுக்குற வீடு, சில கமிஷன் கொடுக்க வீடுன்னு தெரியும். இப்போ அவர் உங்களுக்கு அனுப்புறாரு, அந்த ஒவ்வொரு நாளும் மின்னஞ்சல் அனுப்புறாரு இந்த வீடுகள் இருக்குன்றது. அவர் என்ன செய்வாருன்னா அந்த கமிஷன் கொடுக்காத வீடுகளை உங்களோட மின்னஞ்சலுக்கு அனுப்பாத மாதிரி செஞ்சிருவார். அவர் அங்கே அவர்கிட்ட கணினியில் ஏதாவது செஞ்சிருவார். அப்போ அந்த அந்த மாதிரி வீடுகள் எல்லாம் வராது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு உண்மையிலே அப்படி வேணுமெண்டா நீங்கள் என்ன செய்யணுமெண்டா ரியல்டர்.ca நீங்களாகவே போய் அங்கே போய் நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்க. ஓகே, இத்தனை பெட்ரூம்ஸ், இத்தனை வாஷ்ரூம்ஸ், இத்தனை கராஜ் அப்படி வேணுமென்று சொல்லி நீங்களே ஃபில்டர் பண்ணி இந்த ஏரியாவில் வேணுமென்று சொல்லி ஒரு அலர்ட்டுகளை செட் பண்ணுங்க. நீங்கள் 2-3 அலர்ட்னு செட் பண்ணலாம். அப்போ இப்போ உங்களுக்கு கமிஷன் உள்ள வீடுகள இதுகளும் பெறும், கமிஷன் இல்லாத வீடுகளும் பெறும். அப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கூட வீடுகள எண்ணிக்கை கூட வர்ற மாதிரி வந்துடும். மற்றது இப்போ நீங்கள் அந்த விலை விவரத்தை எல்லாத்தையும் கூட என்ன சொல்கிறது நெகோசியேட் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாம் வரும். அப்போ இதுதான் அதில் ஒரு லாபம். நன்றி, வணக்கம்.